டிப்ரெஷனில் இருக்கேன். அவன் எடுத்து அழுகிறான் எனக்கு. அண்ணா என்னை பற்றி கதைக்காங்கோ, நான் இனி டாக்டரா வேலையை போடுறேன்னா எனக்கு உலகம் பிள்ளைங்கிட்டேன்னு சொல்லி. அப்போ ஆதாரம் இருக்கும் அண்ணன் போனேன். ஆதாரம் இருக்கும். நீங்கள் சொல்கிறேன்னா அங்கே போங்க, அங்கே போங்க, ஆதாரம் இருந்தால் அங்கே போங்க. குழப்பாதீங்க ப்ளீஸ். நீங்கள் அங்கே கத்தி போட்டீங்களா அப்புறம் என்னது குழப்பறீங்க சார்? நீங்கள் ஒரு சில கதையை கேட்டு பஜாருக்குள்ள இறங்க போகாதீங்க. நிறைய மக்கள் உங்களை எதிர்பார்ப்போட இருக்கிறார்கள். நீங்கள் ஒருவர் 2 பேர் கதைக்கிறாங்க, நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் உள்ளுக்குள்ள நிறைய பேருக்கு பிரச்சாரம் செய்யுங்க. இப்ப நீங்க இட நடுவில் என்னத்துக்கு விட்டுட்டு போறீங்க? இல்ல நான் போயில என்றால் இப்ப இப்படியா நீங்கள் 1000 பேர் வியாபாரிகள் என்றா நீங்க அட்லீஸ்ட் எத்தனை பேரை பார்த்திருப்பீங்க? அப்போ நான் ஒரு 100 பேரை பார்த்திருப்பீங்க. மிச்ச பேரை பார்க்காம நீங்க என்ன திருப்பி உள்ள வாரேன். இப்ப கந்தராகல நிக்க நான் சொல்லுங்க. அப்படியே வந்தா அப்படியே இங்க வந்து நான் அப்படியே திருப்பி சுத்தி வாரேன். நான் போக மாட்டேன் ராசா. அடே நீங்க உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு சார் 2 பேர் 3 பேர் கதைக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லை. நீங்க மிச்ச பேரோட அவையெல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்கீங்க. பிரச்சனை என்று சொன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் அங்கால பிரச்சனை அத எங்கட பிரச்சனை தான் அவர் கதைச்சவர். அவட்ட பிரச்சனை கதைச்சவரா இல்ல தானே? அதான் நீ மக்களோட கதைங்க சார். ஏன் திரும்பி இட நடுவில் போறீங்க? பிரச்சனையை கூட்டாத வேண்டாம். எனக்கு தெரியுமா பிரச்சனையை கூட்டாத பேசாம இருக்கு. அப்போ என்பிபிட்ட இப்போ யாராவது சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன். அப்போ 7 மண்டா எங்கள்கிட்ட அவ்வளோ அரசியல் கைதிலையும் விடுவிக்க சொல்லுங்க. இந்த ரோட்டோட விடுவிக்கிறதுல பிரயோசனம் இல்லையா? அப்போ அப்படின்னா நாங்கள் இன்றைக்கே அரசியல் செய்து விட்டுட்டு போகிறோம். அதுதான் இந்த முக்கிய தம்பி கேட்ட வழி தான் பாது. அதான் இந்த முக்கியமான பிரச்சனை. நாளை இதில் இருந்தால் ரவிராஜனே சொல்லிட்டு சொல்லுது இதே இதை ஓ ரைட் சார். நீங்கள் 2 பேர் பயப்படாங்க சார். நீங்கள் கதைங்க சார். எல்லாரோட மக்களோட கதைங்க சார். நாங்கள் சப்போர்ட் ஆகிருக்கிறோம்ல. நீங்கள் கதைங்க. ஏன் விட்டுட்டு போறீங்க சார்? இரவு வாழலாம் நின்று போராடினது நாங்கள். உங்களுக்காண்டி போராடினது நாங்கள். எங்கள்ட வியாபாரம் உழைப்பு விட்டுட்டு போராடினது நாங்கள். எங்களோட கதைங்க. ஏன் விட்டுட்டு போறீங்க? இல்லையா பகவான்கள் நாளைக்கு நீங்கள் அவனுக்கு கை வைக்காது. இல்ல நான் போறேன். எல்லா சனம் சொன்னது பிரச்சனை இடங்களை நிக்காது சார். மெயினா நடத்ததான் நீங்கள் பார்க்கணும். ரவிராஜ் வந்து ஒரு காலத்துல இங்க எம்பியா வந்தார். அதே மாதிரி நீங்கள் சிம்மராஜில இதானோம். நன்றி அப்போ. எனக்கு சாயக்கலை நான் சொல்லிக்கிறேன். இந்த பொடியை கொண்டே கொஸ்டின்ல போட்டு எறியண்டு அந்த ராத்துக்கு இந்த போராட்டத்துக்கு நீங்க இல்ல இல்ல எனக்கு அண்ணன் எந்த ஊர் அண்ணன் இது நீங்கள் என்ன காப்பாத்தி 100 தான் தெரியும். போராட்டத்துக்கு மத்தியில நீங்கள் வந்திருக்கிறீங்க. எவ்வளவு பேரோட முரண்பாட்டு இதுக்குள்ள வந்திருக்கீங்க. ஜெயில கூட போயிருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணம். போங்க சார் பின்னால். ஒரு ஆள் 2 பேருக்காண்டி பிரச்சனையும் இல்ல மக்கள் நிற்கிறோமா? பார்க்காம போனா புரியாது. ஒரு சில பேர் எப்படி இருக்க குழப்பத்துக்காண்டி மக்கள் ஆதரவு ஒரு சில பேர் குழப்பம். இவங்க சில பேர் ஊசிக்கு போடாம 1-2 மூட்டுக்கு மட்டும் போடுறாங்க. 2-3 இடத்துக்கு போடுறாங்க. அதில் இந்த ஊசிக்கு கவலைங்கப்படுது. தேங்க்யூ.